இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், we should not compromise our God for any reason. நாம் தேவனை ஒருபோதும் சமரசம் பண்ணவோ, தேவனை ஒருபோதும், தேவனுடைய நீதியை ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நண்பர்களால் நமக்கு அழுத்தம் வரும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் நமக்கு அழுத்தம் வரும், திருச்சபையில் நமக்கு ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நமக்கு பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் சில விஷயங்களை செய்யும்படி நம்மளை நிர்பந்திக்க கூடும். ஆனால் அதையெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் சரியானதா? இதை செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுவாரா, தேவன் பிரியப்படுவாரா என்ற தற்பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை முதன்மைப்படுத்துவதுதான் தேவனை பின்பற்றுவதாகவும் தேவனை ஏற்றுக்கொண்டதாகவும் தேவன் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எதையெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமில்லாத ஒரு விஷயம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அதை சீரியஸாக, அதை எச்சரிக்கக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, நாம் நபர்களை பிரியப்படுத்துவதல்ல, நபர்களுடைய தீர்மானங்களை பிரியப்படுத்துவதல்ல, நண்பர்களுடைய தீர்மானங்களை பிரியப்படுத்துவதல்ல, நாம் தேவனை பிரியப்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருப்போம்.